ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நாம் காட்டன் த்ரெட் பால் போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், புதுசாக பிகினர்ஸ்க்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. அந்த சேனலில் கண்டினியூஸாக 10 டேஸ்க்கு ஜிம்காஸ் வீடியோ வரப்போது. போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளூ எடுத்துக்கிறேன், ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் இல்லைனாலும் பென்சில் இது மாதிரி ஏதாவது டூல்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த எக்ஸாக்ட் நைஃப் இது கூட அளவாக நம்ம வச்சுக்கலாம். சிசர் வேணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் போடுற த்ரெட் இது ஒரு பீஸ் 3 rupees 4 rupees இதுக்குள்ளே தான் இருக்கும். இது நான் பாக்ஸாக வாங்கி வச்சிட்டேன். இது மல்டி கலர்ஸ்லேயும் உங்களுக்கு பாக்ஸில் கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இது பிராண்ட் டோலிங்கிற பிராண்டு. இதில் ஆங்கர் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆங்கர் த்ரெட்டு கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா இந்த டோலி பிராண்ட் வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. இப்போ இந்த ஒரு த்ரெட்டில் கண்டிப்பாக எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல, மேக்ஸிமம் ஒரு 7-8 பீட்ஸ் செய்யலான்னு நினைக்கிறேன். இப்போது இது நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் த்ரெட்டு சிக்காகிடும். அதனால் உங்களுக்கு எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி லென்த் ஃபஸ்ட்டே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ப்ரஷ் எடுத்தோம் இல்லையா, இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக க்ளூ வச்சுக்கலாம். ப்ரஷ்ஷிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இது பென்சிலில் பண்ணாலும் சேம் மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டை இந்த மாதிரி இப்படி அந்த க்ளூ மேலே வச்சுட்டு ஒரு 7-8 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அந்த க்ளூ மேலேயே சுற்றுங்க. அதாவது அந்த த்ரெட்டு மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சுற்றுறோம். இப்போது நான் அங்கங்கே க்ளூ வச்சுட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை ஆப்போசிட்டுக்கு போகிற மாதிரி சுற்றுங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல சுற்றாமல் ப்ரெஷ்ஷை திருப்பிக்கிட்டே அங்கங்கே சுற்றுங்க. க்ளூ ஏன் அடிக்கடி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். ப்ரெஷ்ஷையும் சுற்றணும், த்ரெட்டை ஆப்போசிட் சைடு போகிற மாதிரி சுற்றணும். அப்படி சுற்றும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, த்ரெட்டு பூலாம் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக இந்த மாதிரி சுற்றிட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு சுற்றணும். கிராஸாக நமக்கு லைன்ஸ் அதில் கிடைக்கிற மாதிரி நம்ம சுற்றணும். சுற்றிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸஸ் த்ரெட்டு கட் பண்ணிடா இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரஷ்லேருந்து இந்த த்ரெட்டை வெளில எடுத்துடணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம அங்கங்கே க்ளூ வைக்கிறதுனால இந்த த்ரெட்டு பிரிஞ்சிட்டு வராது. சேம் மெத்தடில் இன்னொரு பீடு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனே எடுத்தோமா வந்துடாதா, அது எடுத்துகிட்டு வந்துடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. நமக்கு நிறைய க்ளூ அப்ளை பண்ணுறதுனால மேக்ஸிமம் அது எடுத்துகிட்டு வராது. அளவுக்காக தான் இந்த ப்ரஷ் எடுக்க சொன்னேன். நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், பென்சில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 8-9 டைம் சுற்றிட்டு ஆப்போசிட் சைடு சுற்றிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஆப்போசிட்டுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகிற மாதிரி சுற்றிக்கணும். அதே மாதிரி சுற்றினதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த க்ளூ தெரியாது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த பீடு த்ரெட்லேயே பண்ணுறதுனால பிரிஞ்சிட்டும் வராது. இந்த மாதிரி சுற்றிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக சுற்றினீங்கன்னா போதும். நீங்கள் எப்படி வேணாலும் சுற்றலாம். சேம் மெத்தடில் எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு நான் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதையும் க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். இல்லை க்ளூ அதிகமாக அப்ளை பண்ணுறதுனால இது எடுக்கும் போது எதுவும் டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த 2 பீஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது ப்ரஷ்ஷில் பண்ணதுனால கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த சைஸ் காட்டுறேன். அது பென்சிலில் பண்ணது, அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்ஸுமே பெருசாக இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான், சைஸில் தான் டிஃப்ரென்ஸ் வருது. மற்றபடி சுற்றி இருக்கிறது எல்லாமே சேம் மெத்தடில். கிராஸாக சுற்ற சொல்கிறேன் இல்லையா, இதுக்காக தான் கிராஸாக சுற்ற சொல்கிறேன். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுறதுனால பிரிஞ்சிட்டும் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.